அண்ணா யூனிவர்சிட்டி கேஸை நீங்க ஒழுங்கா விசாரணை பண்ணல, என்கிட்ட இருக்கிற ஆதாரங்களை நான் வெளியிட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இப்படி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறது தான் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அவர்கள் இருக்காரு பாத்தீங்களா? என்னதான் இவரை கைது பண்ணாலும் இவர் அந்த சம்பவத்தப்ப யாரு கூடயோ போன்ல பேசியிருக்காருப்பா. அதுவும் சார் சார்ன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. யார் தான் அந்த சாரு? அந்த சாரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பல கட்சிகள் மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இப்ப மதுரையில டங்ஷன் திட்டத்தை ரத்து பண்றதுக்காண்டி அண்ணாமலை அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க. ஸோ அந்த ஒரு நிகழ்ச்சியில அண்ணாமலை அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்துல கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் பேசின ஃபுல் கால் ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. இவர் சம்பவம் நடந்தப்ப என்ன பேசினாரு, சம்பவம் நடந்ததுக்கு மறுநாள் என்ன பேசினாரு, யார்கிட்ட பேசினாரு, இந்த ரெக்கார்டு எல்லாமே என்கிட்ட இருக்கு. இவங்க மட்டும் கேஸை சரியா விசாரணை பண்ணல, நான் என்கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வெளியிட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இந்த ஒரு விஷயத்துல ஒரு சில போலீஸ் அதிகாரிகளும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி பேசியிருக்கிறது தான் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்குங்க. இப்ப இது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பெரிய லெவல்ல விமர்சனம் பண்ணியிருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டியில இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, ஆனா அங்க உங்களால போக முடியல, மதுரையில பாராட்டு விழாக்கு மட்டும் உங்களால போக முடியுதோ? அப்ப பெண்களோட பாதுகாப்பை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லை. ஒழுங்கா நீங்க இந்த கேஸை விசாரணை பண்ணணும். இந்த ஒரு கேஸ்ல எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படின்றத நீங்க விசாரணை பண்ணணும். நீங்க பாட்டுக்கு விசாரணை பண்ணாம இந்த ஒரு கேஸை சாதாரணமா எடுத்துட்டு போயிடலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அந்த மாதிரி இந்த கேஸோட திசை மாறிச்சு, உடனே என்கிட்ட இருக்கிற கால் ரெக்கார்டை நான் வெளியே ஆதாரமா வெளியிட்டுருவேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியும்னு இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காருங்க. இப்ப இதுக்கு தான் அண்ணாமலை அவர்களை பல பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்லப்பா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல எந்த ஒரு விஷயத்த கிடைச்சா சொல்யூஷன், எந்த ஒரு விஷயத்த பிடிச்சா சொல்யூஷன் கிடைக்குமோ கரெக்டா அந்த ஒரு விஷயத்த அண்ணாமலை அவர்கள் கரெக்டா பிடிச்சிட்டாரு. ஏன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்துல ஞானசேகரன் யார் கூட பேசினார் அப்படின்றதான் இன்ன வரைக்குமே தெரியாம இருக்கு. இப்ப மட்டும் அண்ணாமலை அவர்கள் கரெக்டா அவரோட கால் ரெக்கார்டை மட்டும் வெளியிட்டுட்டாரு. இந்த ஒரு விஷயத்துல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, உண்மையிலே இந்த ஒரு சம்பவத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றது கிளீனா தெரிஞ்சிடும். கண்டிப்பா இந்த விஷயத்துல அண்ணாமலை அவர்களை பாராட்டணும் அப்படின்னு பல பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் மக்கள் கிட்ட வெளியே வராம தெரியாம இருந்துச்சு. இதை பத்தி ஊடகங்களும் நியூஸ் போடாம அப்படியே அமுக்க பார்த்தாங்க. ஆனா எப்ப அண்ணாமலை அவர்கள் சாட்டையடி போராட்டம்லாம் பண்ணாரோ அப்பதான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஊடகங்களும் வேற வழி இல்லாம இதை பத்தி நியூஸை கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் வெளியே தெரிய ஆரம்பிச்சோ அண்ணாமலை அவர்கள்னால, அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள்னாலேயே இந்த ஒரு சம்பவத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றதும் கூடிய சீக்கிரத்துல தெரிய வரணும். அப்பதான் இந்த ஒரு கேஸ்ல என்ன ஆச்சுன்னு தெரியும்னு இது மாதிரி பல பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம் அண்ணாமலை அவர்கள் கூடிய சீக்கிரத்துல இந்த கால் ரெக்கார்டை வெளியிடுறாரா இல்லையா அப்படின்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.